இது தூதுவளை செடி முள்ளோடு தான் இருக்கும், பறிக்கிறது கஷ்டம்தான். பறிச்சுட்டு போய் ரசம் வைக்கிறத நான் காட்டுறேங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா தோழன் தோழிகளா? பாருங்கள், இப்போ ரசம் அதாவது காய்ச்சல் சளிக்கு ஏற்ற ஒரு ரசம். இது பார்த்தீங்களா, இது தூதுவளை. நான் பிடுங்கும்போது தூதுவளையை உங்கள்கிட்ட காட்டினேன். அந்த தூதுவளை செடியிலேருந்து தோட்டத்தில் இருக்க தூதுவளை அதுலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். இதை வச்சு குடிங்க, சளியெல்லாம் ஓடியே போயிருங்க. இந்த தூதுவளையோட மகத்துவம் எல்லாத்துக்குமே தெரியும், பாட்டே எழுதியிருக்கிறாங்க. இந்த தூதுவளையை லேசாக என்ன பண்ணுறீங்க, நெய் விட்டு வதக்கிடுறீங்க. பச்சையாகவும் அரைக்கலாங்க, அரைச்சி ரசம் வைக்கலாம். இது நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால பச்சையாக போடாமல் பச்சையாக அரைச்சி நம்ம ரசம் வைக்கலாம். இது நெய் விட்டு நம்ம வதக்கி ரசம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் இருக்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், ரசத்துக்கு ஜீரகம் மிளகு கொஞ்சம் நிறையாவே தான் போடுவேங்க. நான் எப்போவுமே நான் சொல்கிறதே மிளகை கூட்டுங்க, மிளகாயை குறைங்க. கொத்தமல்லி, ஜீரகத்துலேயே சின்னதாக இருக்குங்க சாஜீரான்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும், இன்னும் குட்டி குட்டியாக இருக்குங்க. இது ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாங்க, நல்லது. இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. 2 மிளகா, அவ்வளோதாங்க. இதை அரைச்சி நம்ம ரசம் வைக்க போகிறோம். மிக்சியில் நம்ம போட்டோம்லங்க, ஜீரகம், மிளகு, எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் அதையெல்லாம் அரைச்சி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். கரக்கரன்னு தான் அரைச்சி போட்டுக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கரக்கரன்னு அரைச்சி போட்டுக்குங்க. அடுத்து நம்ம நெய்யில் வதக்கணும்லங்க, இதையும் நம்ம அரைச்சி உள்ளே போட்டுக்க போகிறோம். பாருங்கள், அந்த தூதுவளையை வதக்குனதை மிக்சியில் போட்டோம்லங்க, அதை அரைச்சிருக்கேன் நைஸாக. அப்புறம் பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளிலாம் நம்ம சொந்த புளிங்க, நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற புளி. அதனால் கல் மண் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நம்மளே கொட்டையை எடுத்து நம்மளே எடுத்து வைக்கிறனால எந்த கல் மண்ணும் இருக்காதுங்க. நீங்கள்லாம் கடையில் வாங்குறதுனால வடிச்சுக்குங்க. நம்மள கல் மண் எதுவுமே இருக்காது, ஓடு கூட இருக்காது. அதனால் நாங்கள் அப்படியே வடிச்சுக்குவோம். அப்படியே எடுத்து கையிலே இருத்தாப்பில் எடுத்துக்குவோங்க. வெள்ளை பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ரசத்துக்கு எப்போவுமே மெயின் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது நெய் ஊற்றலாம். பாருங்கள், கடுகு, மஞ்சத்தூளை நீங்கள் எண்ணெயில் போடுங்க. அடுத்து பெருங்காயத்தூள், அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை 2யும் போட்டிருக்கோம். ஒரே ஒரு தக்காளி தான் போடுறேன், பெரிய தக்காளி அது. இங்கே பாருங்கள், தக்காளி போட்டுடலங்க, அதை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் இந்த நம்ம ரசத்தை ஊற்றணுங்க. இந்த தக்காளியை பச்சையாக போடக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ரசம் நுரைச்சி வருதுங்களா? ஒரு கொதி லேசாக கொதிக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், அப்படியே ஆஃப் பண்ணிடணுங்க.